Many are called, but few are chosen. மத்தேயு 22:14. அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தகுதியற்றவர்களை அழைத்து தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் இறைவன். God calls the unqualified and qualifies them. ஆள் பார்த்து ஒளிதருவாய் கண்டுகொள் என்றும், நின் தாழ் பார்த்து ஒளிதருவேன் தன்மையை கேட்பாருக்கு அரும் பொருளாய் நின்ற அரங்கனே, உன்னை விரும்புவதே வெள்ளேன் மனம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் அழைக்கின்றார். இந்த அழைப்பை நான் எப்படி செவிமடுத்து அதை பின்பற்றுகிறேன்? இறைவனுடைய அழைப்பில் தகுதி உள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுப்பது இல்லை. ஒரு நேர்முக தேர்வு என்று வைத்துக் கொண்டால் பலர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஒவ்வொருவரையும் நேர்முக தேர்வு செய்யும் பொழுது எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். அவர்களுடைய கிரெடென்ஷியல்ஸ், படிப்பு, தகுதி, சான்றிதழ்கள், அவருடைய அப்பியரன்ஸ், தோற்றம், உடை அணிந்திருக்கிற விதம், அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய பேச்சினுடைய ஸ்டைல், இப்படி ஒரு ஆசிரியர்களுக்கான தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது நிறுவனங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைமை போஸ்டிங்காக இருந்தால் இன்னும் இந்த தேர்வு சற்று கடுமையாக இருக்கும். அப்படி தேர்வு செய்து மிக மிக தகுதியானவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். இயேசுவினுடைய அழைப்பு அப்படியா? நிச்சயமாக இல்லை. அவர் தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களும் சாதாரண செம்படவர்கள். இன்னும் சொல்ல போனால் மத்தேயு சுங்க வரி வசூலித்தவர். சமுதாயத்திலே சற்று புருவங்களை சுருக்கிக் கொண்டு பார்க்கக்கூடிய நபர்களைத்தான் அவர் தன்னுடைய அரசாட்சியின் தூதர்களாக, நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, தன் சீடர்களாக, அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுத்தார். ஆக இப்பொழுது இந்த கருத்தை பாருங்கள். God calls the unqualified and qualifies them. தகுதியற்றவர்களை அழைத்து தகுதியுள்ளவர்கள் ஆக்குகிறார். தான் அழைத்த பிறகு அந்த அழைப்பை அவர்கள் செவிமடுத்ததினால் அவர்களுக்கு அந்த தகுதி இறைவனுடைய அருள் ஆசிரியினால் கிடைப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு அனுபவ பகிர்வு ஒன்று சொல்லுகின்றேன். நான் இளம் குருமடத்தில் படிக்கும் பொழுது ஓரளவு இந்த ஆர்கன், அதெல்லாம் கீபோர்டு எல்லாம் கிடையாது, பிரபல்யம் கிடையாது, உண்டு, அவ்வளவு பிரபல்யம் இல்லை. ஆகவே இந்த ஆர்கன் வாசிப்பதிலே ஓரளவு மற்ற 25 சகோதரர்களை விட வாசிப்பேன். அதுவே எனக்கு ஒரு தற்பெருமையாகவும் இருந்தது. எனவே அந்த குருமடத்தில் இந்த பாட்டு வகுப்புக்கு தலைவராக ரெக்டர் சாமியார் நியமிப்பார் என்று எதிர்பார்த்தேன். எதிர்பார்ப்பு பொய்த்துவிட்டது. என்னை இந்த சக்ரிஸ்தி கவனிக்கக்கூடிய, வழிபாடுகளை கவனிக்கக்கூடிய தலைவராக ஏற்படுத்தினார். ஒன்றும் தெரியாத ஒரு சகோதரரை அந்த ஆர்கனிஸ்டாக நியமித்தார். அவர் இப்பொழுது திருவண்ணாமலையிலே பங்குதந்தையாக இருக்கின்றார். அப்பொழுது எனக்குள் ஒரு கோபம், ஒன்றும் தெரியாது, இவரை போய் போட்டிருக்காங்க, எனக்கு இவ்வளவு தெரியும், என்ன போடவில்லையே என்று ஏக்கம். வெளியில சொன்னா, ஓ உனக்கு இப்பவே உனக்கு இவ்வளவு தலைகருவமா, வீட்டுக்கு போ அனுப்பிடுவார் ரெக்டர் சாமியார். ஆகவே சொல்லவில்லை, மனதுக்குள் வைத்துக் கொண்டேன். காலம் கடந்தது.
பெரிய குருமடத்திற்கு சென்றோம் பெங்களூரில். அங்கு போய் பார்த்தால் நான் ஒரு சிறு தூசி, என்னை விட ஜாம்பவான்கள் கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்து, கேரளாவிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து மிக மிக அருமையாக இந்த ஆர்கன் வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆர்கன்ல உட்கார்ந்து வாசிச்சாங்கன்னா கை பேசும், பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். அடாடா, இவ்வளவு திறமைகள்லாம் இருக்குது, நம்ம என்னவோ பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோமே என்று அப்பொழுதுதான் எனக்கு தலையிலே ஒரு கொட்டினார் போல் ஒரு உணர்வு. சரி, அவர்களிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டேன். நாட்கள் கடந்தன. இந்த பிலாசபி முடித்ததும் 3 வருடங்கள் முடித்ததும் ஒரு களப்பணிக்காக அனுப்பப்படுவோம். மறுபடியும் மேட்டாசனத்துக்கு சென்று பள்ளிகளிலோ பங்குகளிலோ வேலை செய்ய வேண்டும். மறுபடியும் நான் இந்த தேவ அழைத்தலிலே உறுதியாக இருக்கிறேன் என்றால் திரும்பி பெரிய குருமடத்துக்கு செல்ல வேண்டும். மறுபடியும் தியாலஜி படிப்பதற்கு பெரிய குருமடத்திற்கு சென்ற பொழுது நோட்டீஸ் போர்டுல போய் பார்க்கிற, என் பேர் போட்டு ஆர்கனிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு வியப்பு தாங்கவில்லை. ஜாம்பவான்கள்லாம் போயிட்டாங்க, செமினரி விட்டு போயிட்டாங்க. இருப்பது இருப்பு சக்கரை மாதிரி நான் தான் இருக்கிறேன், என்னை போட்டார்கள். ஆக முதல் முறை அந்த பெரிய ஆலயத்திலே ஏறக்குறைய ஒரு 100 சகோதரர்கள் இருப்பார்கள். அந்த பாட்டு வாசிக்கும் போது கை வச்சா கையெல்லாம் நடுக்குது, தாறுமாறா நோட்ஸ் எல்லாம் வருது, ராங் நோட்ஸ் எல்லாம் வருது. எல்லாம் திரும்பி பாக்குறாங்க, அவமானமா இருக்குது, ஏளனமா பாக்குறாங்க, இவரை போய் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் விடவில்லை. இறைவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே மற்றவர்கள் எல்லாம் மாலை நேரத்திலே விளையாடச் செல்வார்கள். தினம் 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 அந்த நேரத்தை பயன்படுத்தி பயிற்சி செய்தேன். பலவிதமான வெஸ்டர்ன் காம்போசிஷன் இவைகளை எல்லாம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு திறமையை வளர்த்துக் கொண்டேன். அத்துடன் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடும் பியானோ அக்கார்டியன், அதை வாசிக்கவும் கற்றுக்கொண்டேன். எந்த சகோதரர் மிக இலக்காரமாக சொன்னாரோ அவர் 2-3 வருடங்கள் கழித்து எங்கள் அகாடமியில ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, தயவு செய்து வந்து இந்த பியானோ அக்கார்டியன் வாசிக்க வருவீர்களா என்று கேட்டார். சரி, வருகிறேன். நான் நியமிக்கப்பட்ட பொழுது தகுதி இல்லை. ஆனால் அந்த தகுதியை உருவாக்கி கொண்டேன். அந்த தகுதியை தினம் தினம் பயிற்சி செய்து உருவாக்கி கொண்டேன். அதே போன்றுதான் இறைவன் நம்மை அழைக்கும் பொழுது அதற்குரிய தகுதி நமக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் தினம் தினம் ஆண்டவரை நாடி தேடி வந்து செபித்து அருள் பெற்று உரம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்ள முடியும். ஆண்டவர் ஆசீர் அளிப்பார். Mere sorrow which weeps and sits still is not repentance. Repentance is sorrow converted into action, into movement toward a new and better life. மார்வின் வின்சென்ட். அர்த்தம் என்ன? உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பது என்பது பரித்தியாகமோ அல்லது மனஸ்தாபமோ அல்ல. மாறாக எழுந்து என்னுடைய செயல்பாட்டிலே நான் என்ன அக்கறை காட்டுகிறேன். ஐயோ, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, ஐயோ எனக்கு இந்த அழைப்பு கிடைக்கவில்லையே, ஐயோ எனக்கு இது நடக்கவில்லையே என்று அழுது கொண்டிராதே. மாறாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை செம்மையாக பயன்படுத்திக் கொள். இன்னும் அதைவிட சிறப்பாக உன்னை உருவாக்கிக் கொள். Focusing on ourselves will never reveal our life's purpose. பல சமயங்களில் அப்படித்தான் நாம் செய்வோம். என்ன செய்வோம்? எனக்கு கடவுள் வேண்டுமென்றே சோதனை செய்கிறார். உப்பு விற்க போனா மழை பெய்யுது, உப்பு விற்க போனா காற்றடிக்குது, நான் என்ன செய்யட்டும் என்று இயற்கையை அல்லது மற்றவர்களை பழி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்பதான் பாலிதீன் பேக் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோமே, பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் கூட பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே. உப்பு பாலிதீன் பையில போட்டா கரைஞ்சிடுமா? செய்யலாம் அல்லவா? வீண் சாக்கு போக்குகள். ஃபோக்கஸிங் ஆன் ourselves. பல சமயங்களில் நம்ம அநேகருக்கு இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன்,
ஜஸ்டிபிகேஷன். ஏன் இப்படி செஞ்ச? அது அப்படி இருந்துச்சு, அதனால நான் பண்ணேன். இது இப்படி இருந்துச்சு, அப்படி பண்ணேன். எனக்கு நான் என்ன பண்றது? இவைகள் எல்லாம் நம்மையே நியாயப்படுத்திக் கொள்வது. சரி, தவறு, நான் செய்தது தவறு, திருத்திக் கொள்கிறேன், சற்று நான் உற்று கவனித்திருக்க வேண்டும், சற்று ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் என்னுடைய தவறை ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம அநேகருக்கு அது வீட்டில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, துறவரத்தில் இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் சரி, நம்மை நாமே நம்முடைய செயல்களுக்கு cheap grace is the grace we bestow on ourselves. The preaching of forgiveness without requiring repentance. மன்னிப்பை நாம் பிரசங்கம் செய்கிறோம் என்றால் அதற்குரிய பரிகாரம் செய்யாமல் இருந்தால் அது பயனில்லை. Grace without discipleship, without the cross. இயேசுவின் சீடராக இருக்க வேண்டுமா? நிச்சயமாக சிலுவை இருக்க வேண்டும். Grace without Jesus Christ, living and incarnate. இயேசு நம்மில் வாழ்கிறார் என்றால் அவருடைய அந்த மனித அவதாரத்தை நம் முன் மாதிரியாக வைத்து வாழ வேண்டும். Costly grace is the gospel which must be sought again and again. இதுதான் சற்று நாம் வலியுறுத்தி நோக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் என் அன்பில் நிலைத்திருங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வேளாங்கண்ணிக்கு போவேன், மொட்டை போடுவேன், தீங்கு போச்சு இல்லை. எகைன் அண்ட் எகைன், தினம் தினம் ஆண்டவருடைய மலரடி பாதங்களை வந்து தொழுது நான் எனக்காகவும் பிறருக்காகவும் செபிப்பேன், அந்த அன்பில் நிலைத்திருப்பேன். இயேசுவுக்கு உதவிகளாக வாழ வளர ஜெபிப்போம், வளர்ந்தால் இருப்போம். Lord Jesus, may I always know the joy of living in your presence and grow in the hope of seeing you face to face in your everlasting kingdom. ஆண்டவராய் இயேசுவே, என்னாலும் உம் பிரசன்னத்தில் வாழும் ஆனந்தத்தை அறிந்து முடிவில்லா உமது அரசில் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் நம்பிக்கையில் வாழ வளர வரம் தாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை தினம் தினம் நாடி தேடி வருகின்ற தகுதியற்ற எம்மை நீர் தேர்ந்தெடுப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். தகுதியற்ற என் இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் வருவதற்கு சித்தமாக இருக்கின்றேன். ஆமாண்டவரே, நீர் இருந்தால் வல்லமை, அருள், ஆசீர் என்றும் எங்களுக்கு இருக்கும் என்பதை நம்புகின்றோம். நீரே எம்மை வழிநடத்த எமக்கு முன்னும் துணையாயிருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலர் இருக்க எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.